அதிகாரம் 5. நாமான் நலம் பெறுதல். சிரியா மன்னனின் படை தலைவரான நாமான் தம் தலைவனிடம் சிறப்பும் நன்மதிப்பும் பெற்றிருந்தார். ஏனெனில் அவர் மூலமாய் ஆண்டவர் சிரியாவுக்கு வெற்றி அளித்திருந்தார். அவர் வலிமை மிக்க வீரர், ஆனால் ஒரு தொழுநோயாளர். சிரியா நாட்டினர் ஒருமுறை கொள்ளையடிக்க சென்ற பொழுது இஸ்ரேலை சார்ந்த ஒரு சிறுமியை கடத்தி கொண்டு வந்திருந்தனர். அவள் நாமானின் மனைவிக்கும் பணிவிடை புரிந்து வந்தாள். அவள் தன் தலைவியை நோக்கி, என் தலைவர் சமாரியாவில் இருக்கும் இறைவாக்கினரை சென்று பார்த்தாரெனில் அவர் இவரது தொழுநோயை குணமாக்குவார் என்றாள். நாமான் தம் தலைவனிடம் சென்று இஸ்ரேல் நாட்டை சார்ந்த சிறுமி கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தார். அப்பொழுது சிரியாவின் மன்னன், சென்று வாரும், நான் இஸ்ரேல் அரசனுக்கு மடல் தருகிறேன் என்றான். எனவே நாமான் ஏறத்தாழ 400 கிலோகிராம் வெள்ளியையும் 6000 பொற்காசுகளையும் 10 பட்டாடைகளையும் எடுத்துக்கொண்டு பயணமானார். அவர் இஸ்ரேல் அரசனிடம் மடலை கொடுத்தார். அதில், இத்துடன் என் பணியாளன் நாமானை உம்மிடம் அனுப்புகிறேன், அவனது தொழுநோயை நீர் குணமாக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா? உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா? சிரியாவின் மன்னன் ஒரு மனிதனை என்னிடம் அனுப்பி அவனுக்குள்ள தொழுநோயை குணப்படுத்த சொல்கிறானே, என்னோடு போரிட அவன் வாய்ப்பு தேடுவதை பார்த்தீர்களா என்று கூறினான். கடவுளின் அடியவரான எலிசா இஸ்ரேல் அரசன் இவ்வாறு தன் ஆடைகளை கிழித்து கொண்ட செய்தியை கேள்வியுற்று அவனிடம் ஆள் அனுப்பி, நீர் ஏன் உம் ஆடைகளை கிழித்து கொண்டீர்? அவன் என்னிடம் வரட்டும், இஸ்ரேலில் ஓர் இறைவாக்கினர் உள்ளார் என அவன் அறியட்டும் என்று சொன்னார். அவ்வாறே நாமான் தம் குதிரைகளோடும் தேர்களோடும் எலிசா வீட்டு வாயிலின் முன் வந்து நின்றார். எலிசா, நீ போய் யோர்தானில் 7 முறை மூழ்கினால் உன் உடல் நலம் பெறும், நீ தூய்மையுறுவாய் என்று ஆளனுப்பி சொல்ல சொன்னார். எனவே நாமான் சினமுற்று வெளியேறினார். அப்பொழுது என்னிடம் அவர் வந்து என் அருகில் நின்று தம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை கூவி அழைத்து தொழுநோய் கண்ட இடத்தின் மேல் தம் கையை வைத்து குணப்படுத்துவார் என்று நான் எண்ணியிருந்தேன். அபானா, பர்பார் என்ற தமஸ்கு ஆறுகள் இஸ்ரேலில் உள்ள ஆறுகள் அனைத்தையும் விட மேலானவே அல்லவா? அவற்றில் மூழ்கி நான் நலமடைய முடியாதா என்று கூறி ஆத்திரமாய் திரும்பி சென்றார். அப்பொழுது அவருடைய வேலைக்காரர்கள் அவரை அணுகி அவரிடம், எம் தலைவரே, இறைவாக்கினர் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் நீர் அதை செய்திருப்பீர் அல்லவா? மாறாக மூழ்கி எழும், நலமடைவீர் என்று அவர் கூறும்போது அதை நீர் செய்வதற்கென்ன என்றார்கள். எனவே நாமான் புறப்பட்டு சென்று கடவுளின் அடியவரது வாக்கிற்கிணங்க யோர்தானில் 7 முறை மூழ்கி எழ அவர் நலமடைந்தார். அவரது உடல் தூய்மையுற்று சிறு பிள்ளையின் உடலைப் போல் மாறினது. பின்பு அவர் தம் பரிவாரம் அனைத்துடன் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ரேலில் தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்போது உறுதியாக அறிந்து கொண்டேன். இதோ உம் அடியானுடைய அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளும் என்றார். அதற்கு எலிசா, நான் பணிவிடை புரியும் வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, நான் எதையும் ஏற்றுக்கொள்ளேன் என்றார். நாமான் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்பொழுது நாமான் அவரை நோக்கி, சரி, அப்படியே ஆகட்டும். ஆயினும் ஒரு சிறு வேண்டுகோள், 2 கழுதை பொதி அளவு மண்ணை இங்கிருந்து எடுத்து செல்ல உம் அடியானுக்கு அனுமதி தாரும். இனிமேல் உம் அடியானாகிய நான் ஆண்டவரை தவிர வேறு தெய்வங்களுக்கு எரி பலிகளோ வேறு பலிகளோ ஒருபோதும் செலுத்த மாட்டேன். ஆயினும் ஒரு காரியத்திற்காக உம் அடியானாகிய என்னை ஆண்டவர் மன்னிப்பாராக. என் தலைவர் வழிபடுவதற்காக ரிம்மோன் கோவிலுக்கு சென்று என் கையில் சாய்ந்து கொண்டு வணங்குகையில் நானும் அங்கு தலைவணங்க நேரிட்டால் உம் அடியானாகிய என்னை அச்செயலுக்காக ஆண்டவர் மன்னிப்பாராக என்றார். அதற்கு எலிசா, அமைதியுடன் சென்று வாரும் என்றார். நாமான் அவரிடமிருந்து விடைபெற்று சற்று தொலைவு போனபின் கடவுளின் அடியவரான
எலிசாவின் பணியாளன் கேகசி, என் தலைவர் இந்த சிரியா நாட்டு நாமானிடமிருந்து அவர் கொண்டு வந்தவற்றில் எதையும் பெறாமல் விட்டுவிட்டார். வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, அவர் பின் ஓடி அவரிடமிருந்து எதையாவது வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டான். எனவே கேகசி நாமான் பின்னே ஓடி வந்தான். அவன் ஓடி வருவதை நாமான் கண்டு தம் தேரிலிருந்து விரைவாய் இறங்கி அவனை எதிர்கொண்டு போய், என்ன, எல்லாம் நலமா என்று வினவினார். அவன் மறுமொழியாக, ஆம், எல்லாம் நலமே. என் தலைவர் தங்களிடம் என்னை அனுப்பி இறைவாக்கினர் குழுவினரான 2 இளைஞர் எப்ராயிம் மலை நாட்டிலிருந்து இப்பொழுதுதான் வந்துள்ளனர். அவர்களுக்கு 40 கிலோகிராம் வெள்ளியும் 2 பட்டாடைகளும் கொடுத்து அனுப்பும் என்று சொன்னார் என்றான். அதற்கு நாமான், தயவு செய்து 80 கிலோகிராம் வெள்ளியை ஏற்றுக்கொள்க என்று சொல்லி அவனை வற்புறுத்தி 2 பைகளில் 80 கிலோகிராம் வெள்ளியை கட்டி 2 பட்டாடைகளோடு 2 பணியாளரிடம் கொடுக்க அவர்கள் அவற்றை அவனுக்கு முன்னே கொண்டு சென்றார்கள். கேகசி மலையை வந்தடைந்ததும் அவர்களிடமிருந்து அவற்றை பெற்று தன் வீட்டில் வைத்து கொண்டான். பின்னர் அவர்களை அனுப்பி வைக்க அவர்களும் திரும்பி சென்றார்கள். அவன் தன் தலைவரிடம் வந்து அவர் முன் நின்றான். எலிசா அவனை நோக்கி, கேகசி, நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். அவன், அடியேன் எங்கும் செல்லவில்லை என்றான். அதற்கு அவர், அந்த ஆள் தேரினின்று இறங்கி உன்னை எதிர்கொண்டு வந்ததை நான் ஞானத்தால் அறிந்தேன். வெள்ளி, ஆடைகள், ஒலிவத் தோப்புகள், திராட்சை தோட்டங்கள், ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளையும் பெற்றுக்கொள்ள இதுவா சமயம்? எனவே நாமானின் தொழுநோய் உன்னையும் உன் வழி வந்தோரையும் என்றென்றும் பீடிக்கும் என்றார். அவ்வாறே அவனுக்கு தொழுநோய் பீடிக்க அவன் உடம்பெல்லாம் வெண்பனி போலாயிற்று. அவன் அவரை விட்டு பிரிந்து சென்றான்.